சிம்மன் தனது மெடிக்கல் கிட்டிலிருந்து ஒரு ஊசியை எடுத்து அவள் உடலில் செலுத்தினான். அப்போது அந்த பெண் மெதுவாக அசைந்தாள். அவள் மெதுவாக கண்களை திறந்து முனகினாள். அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுச்சு, அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுச்சு என்று மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பித்த கர்ப்பிணியை பார்த்ததும் அனைவரும் திகைத்து நின்றனர். அவள் இறந்த அரை மணி நேரம் ஆகியிருந்தது. அவள் மீண்டும் மூச்சு வாங்கியது. அதிசயம்! அவர் ஒரு அதிசய மருத்துவர். அவர் உண்மையிலேயே ஒரு அதிசய மருத்துவர் தான். அவர் இறந்தவங்களை கூட காப்பாத்திட்டாரு என்று சிம்மனின் அற்புதமான குணப்படுத்தும் திறன்களை பற்றி பேசுவதை கூட்டத்தால் தடுக்க முடியவில்லை. நீ கண் முழிச்சிட்டியா, நீ கண் முழிச்சிட்டியா என்று கர்ப்பிணி பெண்ணின் கணவர் மிகவும் உற்சாகமடைந்தான். மனைவியை கைகளில் பிடித்தவன் வேறு என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்தான். ஹலோ, அந்த பொண்ணு நேர மாசமா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்தாகணும், நீங்க கொஞ்சம் விலகிக்கோங்க என்று சிம்மன் அந்த பெண்ணின் கணவனிடம் கூறினான். அதே நேரம் பூஜாவை பார்த்து, பூஜா, அவளை மறைக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணு என்று சொல்ல கர்ப்பிணி பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள் சுயநினைவு அடைந்து பிரசவத்திற்கு உதவ தொடங்கினர். அரை மணி நேரம் கழித்து இரட்டை குழந்தைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் பிறந்தார்கள். ஆனால் அவர்களின் முகத்தில் காயங்கள் போன்ற புள்ளிகளுடன் பிறந்தனர். வயிற்றில் இருந்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டதனால் அப்படி ஆகியிருந்தது. சிம்மன் ஒரு குழந்தையை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு அவனது உடலில் குவிந்திருந்த சிறிய கழிவுகளை அகற்றினான். குழந்தையை தலைகீழாக மாற்றி பிட்டத்தை சில முறை தட்டினான். ஆனால் இன்னும் குழந்தை பதிலளிக்கவில்லை. அதே போல மற்ற குழந்தையும் எதிர்வினையாற்றவில்லை. அவன் குழந்தையின் பிட்டத்தை பலமுறை தட்ட முயன்றான். ஆனாலும் குழந்தை அசையாமல் இருந்தது. கைவிட விரும்பாத சிம்மன் மீண்டும் முயற்சித்தான். அப்போது திடீரென்று குழந்தை தனது கால்களை மடித்து குவா குவா என்று கத்தியது. மக்கள் அனைவரும் உற்சாகத்தில் கோஷமிட்டார்கள். அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு என்று சத்தமாக கத்தினர். மரணத்திலிருந்து தப்பிய குழந்தையை பார்க்க வேண்டும் என்று சம்பவ இடத்தில் இருந்த கூட்டம் கழுத்தை உயர்த்தியது. சிம்மன் குழந்தையை ஒரு சிவப்பு துணியில் சுற்றி பின்னர் கர்ப்பிணி பெண்ணின் கணவரிடம் ஒப்படைத்தான். மன்னிக்கணும், ஒரு குழந்தையதான் காப்பாற்ற முடிஞ்சது என்று மன்னிப்பு கேட்டான். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கர்ப்பிணி பெண்ணின் கணவர் குழந்தையை பிடித்து கொண்டு சிம்மனுக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்கினான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு கடவுள் என்றான். குழந்தையின் தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்கள் அனைவரும் சிம்மனுக்கு முன்னால் மண்டியிட்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தனர். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு நாடகம் போல இருக்கும். அது மகிழ்ச்சிக்கும் சோகத்திற்கும் இடையில் ஊசலாடி கொண்டே இருக்கும். இதுதான் நிஜம். துக்கமும் மகிழ்ச்சியும் இணைந்தே வாழ்க்கை. மகிழ்ச்சியும் துரதிர்ஷ்டமும் ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது. சிம்மன் விரைவாக இந்த மக்களை ஒவ்வொருவராக அழைத்து சென்றான். ஆனாலும் ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போனது பரிதாபமாக இருந்தது. அப்போது அந்த கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் அந்த இடத்திலேயே தங்களது உடலில் இருந்த நகைகளையும் பணத்தையும் ஒரு துணியில் வைத்து அதை மூட்டையாக எடுத்து சிம்மனிடம் கொடுத்து, இதை வாங்கிக்கோங்க டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு ஈடா எங்களால இவ்வளவுதான் இப்போதைக்கு தர முடிஞ்சது என்று சொல்ல, சிம்மன் அந்த மூட்டையை பிரித்து அதிலிருந்து 100 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு, இதுதான் என்னோட ஃபீஸ், எனக்கு இது போதும் என்றான். டாக்டர், தயவு செஞ்சு நீங்க இதை மறுக்க கூடாது. எங்க மன திருப்திக்காகவாச்சும் இதை எடுத்துக்கோங்க டாக்டர். எங்க கிட்ட அதிக பணம் இல்ல, ஆனா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க என்ன வேலை சொன்னாலும் எப்பாடுபட்டாவது உங்களுக்கு நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் என்று கர்ப்பிணி பெண்ணின் கணவர் நன்றியுடன் கூறினார். அதுக்கு அவசியம் இல்ல. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸ்க்கு நான் சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தா நான் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து பணம் எதுவும் வாங்க மாட்டேன். இது என்னோட எத்திக்ஸ் என்றான் சிம்மன். உங்க மனைவிக்கு சைவம் கொடுங்க, தப்பில்ல. ஆனா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாம பாத்துக்கோங்க. எதிர்காலத்துல உங்க மருமகளை மோசமா நடத்த வேண்டாம் என்று அந்த பெண்ணின் மாமியாருக்கு அறிவுரை கூறினான். டாக்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் சிம்மனிடம், டாக்டர், நான் சென்னை சிட்டில ரேடியோ ஜாக்கியா இருக்கேன், எங்க கூட ஒரு பிரத்யேக நேர்காணல் செய்ய முடியுமா என்று ஒரு இளைஞன் வெளிப்பட்டு சிம்மனிடம் கேட்டான். அப்போது வேறொருவன் குறிப்பிட்டு, ஹே மேன், கெட் ஆஃப் மை வே,
நான் டெல்லியில இருந்து வரேன், அதுவும் டிவி ஸ்டேஷன்ல இருந்து வரேன், நான் தான் முதல்ல இன்டர்வியூ எடுப்பேன் என்றான். இது பெரிய கோவில் என்பதால் எல்லா இடங்களிலும் நிருபர்கள் இருந்தனர். சிம்மனை நேர்காணல் செய்ய ஆசைப்பட்டு கூட்டத்தினூடே ஒவ்வொருவராக சென்றனர். ஆனால் சிம்மன் அனைவரையும் நிராகரித்தார். அவன் பிரபலமாக விரும்பியிருந்தால் தனது புகழை முன்பே சம்பாதித்திருக்க முடியும். அதன் பிறகு சிம்மனும் பூஜாவும் ஒன்றாக கிறிஸ்டல் ஹில் கோயிலை விட்டு வெளியேறினார்கள். திரும்பி வரும் வழியில் அவள் சிம்மனிடம், கடவுள் நிஜமாவே இருக்காரா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். சிம்மன் தலையை அசைத்து, எனக்கு தெரியாது, ஒரு வேலை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்றான். இப்படி சொன்னா எப்படி? பேய்கள் இருக்கிறது உண்மைனா கடவுள் இருக்கிறதும் உண்மைதானே என்றான். மேபி என்றான் சிம்மன். மேபியா? கண்டிப்பா இருக்காரு. அவர் மக்களோட விருப்பத்துக்கு செவி சாய்ப்பாரு, அவங்க பிரார்த்தனைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு என்றாள். சிம்மன் தலையை அசைத்து, ஆனா நான் அப்படி நினைக்கல என்று பதில் அளித்தான். ஏன் என்று ஆர்வத்தோடு கேட்க, சிம்மன் தரையில் கிடக்கும் எறும்பை சுட்டிக்காட்டி, உண்மையிலே கடவுள் இருந்தா அவர் பார்வையில நாம எல்லாரும் அந்த எறும்பு மாதிரி தான் இருப்போம். நீ இது வரைக்கும் எத்தனை எறும்புகளை நசுக்கியிருக்கணும்னால சொல்ல முடியுமா? பெரும்பாலான மக்கள் அவங்க மனசை அமைதிப்படுத்த மட்டும்தான் பிரார்த்தனையை பண்றாங்க என்றான். அவள் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலையசைத்தாள். இருவரும் மிகவும் சோர்வாக இருந்தார்கள். சிம்மன் அந்த பெண்ணை காப்பாற்ற தனது சக்தியை பயன்படுத்தி இருந்தான். அதே சமயம் மெடிக்கல் கிட்டை பெறுவதற்காக மலையில் ஏறி இறங்கி ஓடியதால் பூஜாவும் களைத்து போயிருந்தாள். சிம்மன் மருந்து கொடுக்காமல் இருந்திருந்தால் அவளால் இந்நேரம் நடக்க கூட முடிந்திருக்காது. மருந்தின் தாக்கம் நீங்கிய பிறகு அவள் மீண்டும் சோர்வடைந்தாள். இருவரின் வயிறும் பசியால் உருமியது. கிறிஸ்டல் ஹில்லின் அடிவாரத்தில் 5 அல்லது 6 மைல் தொலைவில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றனர். கிறிஸ்டல் ஹில் புறநகர் பகுதியில் அமைந்திருந்ததால் அது மிகவும் ஒதுங்கிய பகுதியாக இருந்தது. அந்த ஏரியாவில் இந்த உணவகம்தான் சாப்பிடுவதற்கு இருக்கும் ஒரே இடம். சிம்மன் காரில் அமர்ந்து மெதுவாக தன் சக்தியை மீட்டான். அதிர்ஷ்டவசமாக அவன் தனது சக்திகளை உடனே மீட்டெடுக்கும் சில மருந்துகளை கண்டுபிடித்திருந்தான். இருவரும் ஒன்றாக உணவகத்திற்கு சென்றார்கள். இப்போது மதியம் 2 மணி ஆகியிருந்தது. உணவகத்தில் யாரும் இல்லை. ஒரு பணியாளர் மட்டும் டிவி பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் உள்ளே சென்று சில உணவுகளை ஆர்டர் செய்தனர். பிறகு பரிமாறுபவர் மெனுவை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றார். நீ ஹாஸ்டல்ல இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல பூஜா என்றான் சிம்மன். பின்ன நான் வேற எங்க தங்கியிருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற என்று கேட்க, சிம்மன் அவளுக்கு விளக்கம் அளித்தான். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது பணியாளர் ஒரு தட்டை கொண்டு வந்தார். அவள் நாள் முழுவதும் பசியுடன் இருந்தாள். பணியால் எந்த முயற்சியும் இல்லாமல், ஒரு துளி கூட சிந்தாமல் எல்லா உணவுகளையும் பெரிய மேசைக்கு கொண்டு வந்தார். தொடரும். அவள் நாள் முழுவதும் பசியுடன் இருந்தாள். பணியால் எந்த முயற்சியும் இல்லாமல், ஒரு துளி கூட சிந்தாமல் எல்லா உணவுகளையும் பெரிய மேசைக்கு கொண்டு வந்தார். அவர் உணவு பரிமாறும் போது விரைப்பாக மாறிய பணியாளரின் கையை பார்த்த சிம்மனின் முகப்பாவம் இருண்டது. கனமான வேலைகளை செய்திருந்தாலும் அவரது கைகள் அவ்வளவு கடினமாக இருந்திருக்காது. மேலும் அவரது இடது கை விரைப்பில்லாமல் முற்றிலும் சுத்தமாக இருந்தது. அவரது வலது கை மட்டும் வித்தியாசமாக பாதிக்கப்பட்டது. இந்த எண்ணம் சிம்மன் மனதில் தோன்றியவுடன் அவர் பணியாளரின் கையில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். அவன் பூஜாவை குத்த வருவதை யூகித்த சிம்மன் சட்டென அவளை நகர்த்திவிட்டு அவனை தடுத்தான். சிம்மனின் கையில் குத்து விழுந்தது. சிம்மன் தனது கையில் கூர்மையான வலியை உணர்ந்தான். சிம்மன் முகம் சுளித்தான். ஆனால் வலியை பற்றி யோசிக்க இது நேரமில்லை. கையில் விழுந்த அடியை அலட்சியப்படுத்தியவன் 2 கைகளாலும் மேசையை எடுத்து வெயிட்டரை நோக்கி வீசி எறிந்தான். டேபிளில் வைக்கப்பட்டிருந்த சூடான சூப் அவன் முகத்தில் தெரித்தது. அவரை பின்வாங்க செய்தது. பூஜா எதுவும் புரியாமல் அதிர்ச்சியில் இருந்தாள். இருவரும் சண்டை போடுவதை பார்த்து அவள் அலறினாள். சிம்மா, என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு வலிக்குதா என்று அக்கறையோடு விசாரித்தாள். அவன் அந்த குத்து குத்தி இருக்கான், வலிக்குதா நான் கேக்குற என்று சொல்லிக்கொண்டே அவளை தனக்கு பின்னால் இழுத்து மறைத்து கொண்டான். வெயிட்டர் வித்தியாசமான முறையில் சிம்மனை நோக்கி ஓடி வந்தான். அவன் சில நொடிகளில் பல மீட்டர் தூரம் ஓடினான். பின்னர் அவர் இராணுவ துல்லியத்துடன் திரும்பி நேரடியாக சிம்மனின் மார்பை தாக்க முயற்சித்தான்.
தாக்குதலை தவிர்க்க சிம்மன் வேறு பக்கம் திரும்பினான். சிம்மன் முன்பு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றுவதற்காக தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி விட்டான். பணியாளரை கீழே தூக்கி எரிய தவறியது மட்டுமல்லாமல் பணியாளரின் அடிகளை தவிர்க்க அவன் எடுத்த முயற்சியும் வீண் போனது. அதிர்ஷ்டவசமாக சிம்மனின் அனிச்சை செயல் கூர்மையாக இருந்தது. அவன் கண்கள் அவனையும் அறியாமல் மஞ்சள் நிறத்தில் மின்ன ஆரம்பித்தது. இதை உணர்ந்த வெயிட்டர் சற்று தடுமாறினான். ஆனாலும் அவனை தாக்குவதை நிறுத்தவில்லை. சிம்மன் தலையை லேசாக குடிந்து வலது முழங்கையை கொலையாளியின் மார்பில் செலுத்தினான். அவனது சக்தி இப்போது போதுமானதாக இல்லை என்றாலும் அவனது நகர்வுகள் தெளிவாக இருந்தது. அவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினான். கொலையாளி முணுமுணுத்துவிட்டு தரையில் விழுந்தான். ஆனால் அவன் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்றவனாக தோன்றியதால் ஒரு நொடியில் தரையிலிருந்து திரும்பி எழுந்தான். மீண்டும் சிம்மனை நோக்கி முன்னேறினான். சிம்மன் தனது பற்களை கடித்து தனது கையை தயார் நிலையில் வைத்திருந்தான். அந்த வெயிட்டரை எதிர்த்து போராட தனது கையை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்தினான். சிம்மன் தொழில்முறை குத்துச்சண்டை வீரனில்லை. எனவே ஒரு குத்துச்சண்டையை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. இறுதியாக கொலையாளி சிம்மனை ஒரு குதையால் தாக்கினான். சிம்மன் பின்வாங்கினான். அதைத் தொடர்ந்து அவன் சிம்மனின் மார்பில் தொடர்ந்து குத்தினான். இந்த குத்துகளால் சிம்மன் படுகாயமடைந்தான். அவன் எதிர்க்கும் திறனை இழந்து விட்டதாக தோன்றியது. பல்லை கடித்து கொண்டு கொலையாளியின் தலையில் அடிக்க நாற்காலியை உயர்த்தினாள் பூஜா. கொலையாளி எளிதில் தாக்குதலை முறியடித்து பூஜாவை தரையில் பிடித்து தள்ளினான். ஏய், நீதான த ஃபேமஸ் பிசினஸ்மேன் பார்த்திபனோட பொண்ணு என்று கேட்டான். இல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்னை விட்டுடு என்று பூஜா கெஞ்சினாள். என் கூட வா, கொலைகாரன் ஏளனம் செய்தான். கவலைப்படாத, உன்னை கடத்திட்டு மட்டும்தான் வரணும், கொல்லக்கூடாதுன்னு என் முதலாளி உத்தரவு போட்டிருக்காரு என்றான் அந்த வெயிட்டர். யாருடா அவன் முதலாளி? இப்படி ஒரு பொண்ணை கடத்த பாக்குறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல என்றாள் பூஜா. வாய மூடு, இல்லைன்னா பல்ல பேத்துருவேன். என் முதலாளி ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காரு என்று சொல்லிக்கொண்டே அவன் பூஜாவை பிடித்து தூக்கினான். டேய், அவளை விட்டுடுங்கடா, அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்றான் சிம்மன். கவலைப்படாதீங்க பாக்ஸர், எங்க ஓநாய் கும்பலுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, பெண்கள் எங்களால தவறா நடத்தப்பட மாட்டாங்க என்றான். அதை கேட்டவுடன் சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஓநாய்களா? கொலைகார கும்பலா? சிம்மன் அதிர்ச்சியோடு கேட்டான். அவன் எழுந்து உட்கார முயலும் போது அவன் மீண்டும் சிம்மனை உதைத்தான். டேய், ஒழுங்கா அவளை விட்டுடு, தைரியம் இருந்தா என் கூட மோதிப்பாரு என்றான். கொலையாளியின் கவனத்தை வெற்றிகரமாக ஈர்த்தான். உங்களுக்கு மோதணும்னா என் கூட மோதுங்க. தியேட்டருக்கு முன்னாடி உங்க ஆளுங்க சில பேர் செத்தாங்களே, அவங்கள கொன்னது யாரு? நான் தான் என்றான் சிம்மன். நீயா? அது நீதானா? உன்னை தாண்டா இவ்வளவு நாள் நாங்க தேடிட்டு இருக்கோம் என்று ஆக்ரோஷமாக கூறினான். அவளை விட்டுடு, முதல்ல நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம் என்றான் சிம்மன். நீ என்ன பண்ற சிம்மா? எதுக்கு வழியே போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிற? அவன் எனக்காக தான் வந்தான். அவன் எங்க அப்பாவோட பிசினஸ் போட்டியாளரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவனை விட்டு விலகிரு. பூஜா சிம்மனை காப்பாற்ற நினைத்தாள். ஆனால் சிம்மன் அவளது வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு கொலையாளியை பார்த்து, முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உங்க கூட்டத்து ஆளுங்களை கொன்னது நான் தான் என்றான். சபாஷ், வசமா நீயாவே வந்து சிக்கியிருக்க. உன்னை விடுவனா? இன்னைக்கே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கர்ஜித்தான். மெதுவாக சிம்மனை நெருங்கிய அவனது கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தன. ஓநாய்கள் என்னைக்குமே தோல்வி அடைய மாட்டாங்க. இறந்து போன என் கூட்டத்து ஆளுங்களுக்கு காணிக்கையா நான் உன் தலைய வெட்டி கொடுக்கிறேன் என்றான். நீங்க மக்களை கொல்லும்போது உங்க உயிரை காணிக்கையாக வேண்டாமா என்றான் சிம்மன். அது மட்டும் இல்ல, நான் அவங்கள எதுவும் பண்ணல, அவங்க தான் என்கிட்ட வம்புக்கு வந்தாங்க என்றான் சிம்மன். சபாஷ், நல்லா தான் பேசுற, கவலைப்படாத, உன்னை அவ்வளவு சுலபமா சாக விட மாட்டேன். நான் உன்னை சித்திரவதை செஞ்சு அணு அணுவா கஷ்டப்படுத்துவேன். வாழ்றதை விட சாகுறது மேல்னு நீ எங்க கிட்ட கெஞ்சணும் என்றான். அவன் ஒரு கூர்மையான குத்துவாளை வெளியே எடுத்தான். வஞ்சக சிரிப்புடன், சொல்லு, நீ ஒரு டாக்டர் தானே? ஒரு மனுஷனை எத்தனை தடவை வெட்டினா அவன் உயிர் போகாது என்றான். நீ ஒரு கொலைகாரன். ஒரு கொலையாளிக்கான வேலையே டார்கெட்டை கொல்றது தான்.
அவங்கள பொம்மை மாதிரி சித்திரவதை பண்றதில்ல என்று புதிராக சிரித்தான். அதைத் தொடர்ந்து சிம்மன் அந்த கொலையாளியின் கையை பிடித்து தனது உள்ளங்கையை முன்னோக்கி அழுத்தினான். சிம்மனின் உள்ளங்கை திடீரென பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அது ஏன் எரிகிறது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் அந்த தீ கொலையாளியின் உடலுக்கு பரவி அவனது உடல் முழுவதும் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. சிம்மனின் மந்திரத்தால் தீயை அணைக்க முடியவில்லை. 1 நிமிடம் கழித்து கொலையாளியின் அலறல் படிப்படியாக குறைந்தது. அவனும் நெளிவதை நிறுத்திவிட்டு இறுதியாக அமைதியானான். 5 நிமிடங்களுக்கு பிறகு தீ படிப்படியாக தணிந்தது மற்றும் கொலையாளியின் உடல் எரிந்து சாம்பலானது. கால் த போலீஸ். சிம்மன் தரையில் அமரும் முன் இந்த 3 வார்த்தைகளை கூறினான். இப்போது அவனால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. தன் பயத்தை அடக்கிக் கொண்டு பூஜா உடனடியாக போலீஸை அழைத்தாள். அதன் பிறகு அவள் சிம்மனிடம் சென்று, நல்லா இருக்கியா, உன் காயத்துக்கு கட்டு போட நான் உதவுறேன் என்று கேட்டாள். சிம்மன் கையில் காயம் மிகவும் மோசமாக இருந்தது. அவன் கொலையாளியுடன் கடுமையாக போராடியதால் அவனது கையில் ரத்தம் வர தொடங்கியது. அது மிகவும் தீவிரமாக இருந்தது. தொடரும். சிம்மன் கொலையாளியுடன் கடுமையாக போராடியதால் அவனது கையில் ரத்தம் வர தொடங்கியது. அது மிகவும் தீவிரமாக இருந்தது. பூஜா தன் உடையில் ஒரு பகுதியை கிழித்து அவன் கையில் சுற்றிவிட்டாள். அவள் 3 அடுக்குகளில் ஆடை அணிந்தாள். இருந்தாலும் விரைவில் ரத்தம் துணிகளில் நனைந்தது. பல்லை கடித்துக்கொண்டு அவள் தன் கையை நீட்டி தன் பையிலிருந்து சில டிஷ்யூ பேப்பர்களை எடுத்தாள். அதில் ஒன்றை சிம்மனின் காயத்தில் வைத்து அழுத்தினாள். அது இரத்தப்போக்கை நிறுத்துவதில் பயனுள்ளதாக இருந்தது. அதனால் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தான். சிம்மனின் இரத்தப்போக்கு இன்னும் நிற்கவில்லை. பூஜாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கவலைப்படாத பூஜா, கார்ல நான் மெடிக்கல் கிட் வச்சிருக்கேன்ல, நீ போய் அதை எடுத்துட்டு வா என்றான். அவனுக்கு மெடிக்கல் கிட் கொண்டு வர அவசர அவசரமாக உணவகத்தை விட்டு வெளியே ஓடினாள் பூஜா. சிம்மன் அதிலிருந்த ஊசியை எடுத்து தனக்கு தானே போட்டுக்கொண்டான். இரத்தப்போக்கு உடனடியாக நின்றுவிட்டது. அவனது உடலில் உள்ள சக்தி கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டதால் மந்திரங்களால் தன் காயத்தை குணப்படுத்த அவனுக்கு வலிமை இல்லை. அவனிடம் தற்போது தாயத்துகளும் இல்லை. அவை அனைத்தும் தீர்ந்து விட்டன. அதனால் முதலில் இரத்த கசிவை நிறுத்த சில கிரீம்களை தடவி பூஜாவின் பாவாடையில் கட்ட வேண்டியிருந்தது. அவன் உன்னை கடத்திட்டு போக தான் வந்தானா என்றான் சிம்மன். பூஜா தலையசைத்து, ஆமா, எங்க அப்பாவோட பிசினஸ் எதிரியோட வேலை இது. எங்க அப்பாவுக்கு சில அண்டர் கிரவுண்ட் தாதாக்களோட தொடர்பு இருக்கு. என் அப்பா ஆரம்பத்துல எனக்கு ஒரு பாடி கார்டு அப்பாயிண்ட் பண்ணாரு என்றாள். அப்போ அந்த பாடி கார்டை எங்க இப்போ என்றான் சிம்மன். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை சிம்மன். அது ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. எந்நேரமும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் நான் உன்னை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். ஐம் சாரி சிம்மன் என்றாள். நீ இதுக்காக சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பூஜா. எனக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே தீராத கணக்கு ஒன்று இருக்கு. அந்த நபர் ஒரு கொலை கும்பலை சேர்ந்தவன். நான் சிலரை அட்டாக் பண்ணேன். ஓநாய் குரூப்பை சேர்ந்தவங்க யாருக்காகவோ என்னை கொலை செய்ய வந்தாங்க என்றான். அதை கேட்டு பூஜா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அதன் பிறகு சிம்மன் தனது போனை எடுத்து அங்கே நடந்ததையெல்லாம் கிருஷ்ணாவுக்கு சொன்னான். என்ன பாஸ், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க பாஸ். என்னாலதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். நானும் உங்க கூடவே இருந்திருக்கணும் என்று தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டான். நோ கிருஷ்ணா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. சிம்மன் அவனை சமாதானப்படுத்தினான். ஆனால் கிருஷ்ணா சமாதானமாகவில்லை. அவனது முகம் கொடூரமாக மாறியது. அவன் அச்சுறுத்தலாக பார்த்தான். பாஸ், ஓநாய் கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லார் கையிலையும் டபிள்யூன்னு பச்சை குத்தப்பட்டிருக்கும். அப்படி ஒரு அடையாளத்தை பார்த்துட்டா உடனே பின்வாங்கிடுங்க என்றான். சரி, எனக்கு புரியுது என்று அவனுக்கு பதிலளித்து தொலைபேசியை துண்டித்தான் சிம்மன். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு சிம்மன் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தான். 5 நிமிடங்களுக்கு பிறகு போலீசார் வந்து உணவகத்தை சுற்றி வளைத்தனர். சமையல் அறையில் 2 சடலங்களை போலீசார் கண்டெடுத்தனர். அவை கடை உரிமையாளர் மற்றும் பணியாளரின் உடல்கள். கொலையாளி அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு பின்னர் ஒரு பணியாளராக நடித்து பூஜாவை கொல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்திருக்கிறான். அதன் பிறகு சிம்மன் மற்றும் பூஜா இருவரும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். விசாரணை அறையில் 2 போலீஸ் அதிகாரிகள் சிம்மனை விசாரித்தனர். பல பொதுவான கேள்விகளுக்கு பிறகு ஒரு போலீஸ்காரர், அந்த நபர் எதனால எரிஞ்சா என்று கேட்க,
சிம்மன் ஒரு கணம் தயங்கி, இப்போ என்னால அதை தெளிவா விளக்க முடியாது சார். அவன் ஒரு கொலைகாரன். அவன் எங்களை கொல்ல நினைச்சான். அதனால நான் எங்களை தற்காத்து கொள்றதுக்காக அவனை எரிச்சிட்டேன் என்றான். கொலைகாரனா? நீ நிறைய படம் பார்த்திருப்ப போல, போலீஸ் அதிகாரி கிண்டலாக சொன்னார். உண்மையில் அதிகாரி மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆனால் தொடர்ந்து கேட்டார். கிச்சன்ல எப்படி 2 பேர் செத்து போனாங்க என்றார். அவங்கள அந்த கொலைகாரன் தான் சார் கொண்டு இருக்கணும். சொல்ல போனா அவங்க 2 பேரும் செத்து போனதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்று சிம்மன் பதிலளித்தான். ஒரு அறிக்கையை சிம்மனிடம் காட்டிய போலீஸ் அதிகாரி, கிச்சன்ல இறந்த டெட் பாடிய கத்தியால குத்திருக்காங்க. அந்த கத்தியில உன்னோட கைரேகை அப்புறம் எப்படி வந்துச்சு? அதுல 2 பேரோட கைரேகையும் இருக்கு. ஒன்னு உன்னோடது, இன்னொன்னு வேற ஒரு நபரோடது என்றார். சார், சண்டை நடக்கும்போது அவன் பல பொருட்களை என் மேல தூக்கி வீசினான். அதுல அந்த கத்தியும் ஒண்ணு. நான் அதை தடுத்தப்போதான் அதுல என் கைரேகை பதிஞ்சிருக்கணும் என்றான். அது போகட்டும், அவன் உன்னை தாக்குனதா சொல்ற, ஆனா உனக்கு எந்த காயமும் இல்லையே என்று சொல்ல, சார் நான் ஒரு டாக்டர், எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் என்றான். அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமாவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சீக்கிரம் குணமடையலாம், ஆனா சில நிமிடங்கள்ல குணமடைகிறது இம்பாசிபிள் என்றார். இறந்தவங்களை கூட என்னால உயிர்ப்பிக்க முடியும் சார். இந்த காயெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை என்று சிம்மன் அமைதியாக பதிலளித்தான். போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் எழுந்து, எனக்கெனவோ இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோணுது சார் என்றார். என் மனநிலை நல்லா தான் இருக்கு. நீங்க இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் என்றான். யோ, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம் என்றார் போலீஸ் அதிகாரி. அதுக்குள்ள சார், கமிஷனர் சூர்யா எனக்கு வேண்டப்பட்டவர் தான். நீங்க அவர்கிட்ட என்ன ஒப்படைச்சிடுங்க என்றான் சிம்மன். யோ, நீ சொன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் போல இருக்கு. கமிஷனர் இவனுக்கு வேண்டப்பட்டவரான் என்று அவர் கிண்டல் செய்து சிரித்தார். கமிஷனரை ஏன் அழைக்கவில்லை என்பது பற்றி சிம்மன் கொஞ்சம் வருத்தப்பட்டான். அப்போது யாரோ விசாரணை அறையின் கதவை திறந்தனர். அப்போது காவல் நிலையத்தின் இயக்குனராக இருந்த சூர்யா உள்ளே வர 2 போலீஸ் அதிகாரிகளும் அவருக்கு சல்யூட் அடித்தார்கள். சூர்யா தலையசைத்து பதிலளித்தார். பின்னர் அவர் சிம்மனுக்கு அருகே சென்றார். சிம்மா, ஆர் யூ ஓகே என்றார். நான் நல்லா இருக்கேன் அங்கிள். சிம்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவர் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தது நல்ல விஷயம் என்று யோசித்தான். இல்லையெனில் அவன் நீண்ட காலம் காவலில் வைக்கப்பட்டிருப்பான். இந்த கேஸ இனிமே கமிஷனர் ஆபீஸ் டைரக்டா டீல் பண்ணிக்கும் என்று சொன்னார் சூர்யா. அதை தொடர்ந்து மூவரும் விரைவாக விசாரணை அறையை விட்டு வெளியேறினர். அப்போது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி உள்ளே வந்தார். அவளுக்கு 20 வயது இருக்கும். போலீஸ் சீருடை அணிந்திருந்தாள். மெலிந்த கால்களை அகலமாக திறந்திருந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்த சிம்மன் திகைத்து போனான். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவன் சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ரோசி, வெல்கம் ரோசி என்று அந்த பெண்ணை கமிஷனர் சிம்மனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். சிம்மா, அவங்க உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா என்றார். தொடரும். இளம் வயதில் காவல்துறை துணை இயக்குனராக வருவதற்கு அவள் மிகவும் திறமையானவராக இருக்க வேண்டும், அல்லது ஈர்க்கக்கூடிய குடும்ப பின்னணியுடன் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். சிம்மன் தலையசைக்க சூர்யா திரும்பி வெளியே நடந்தான். அவன் சென்றதும் ரோசி கதவை மூடினாள். ரோசி நிச்சயமாக ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் அல்ல. அவள் சிம்மனை விசாரிக்க ஆரம்பித்தாள். உங்க பேரு சிம்மன் தானே என்று கேட்க, சிம்மனுக்கு அந்த கேள்வி எரிச்சலை கொடுத்தது. இதுவரை 3 முறை இதே கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது. ரோசியின் தொனி அலட்சியமாக இருந்தது. அவள் தலையை உயர்த்தவில்லை. ரோசி தொடர்ந்து குறிப்புகளை எழுதினாள். அரை நாள் கழித்து அவள் கேட்க விரும்பிய எல்லா கேள்விகளையும் கேட்டாள். அவள் புத்தகத்தை மூடிவிட்டு, விசாரணைப்படி எரிச்சு கொல்லப்பட்டவன் ஓநாய்கள்ங்கிற கொலை கூட்டத்தை சேர்ந்த ஒரு கொலையாளி என்று முடித்தாள். எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். நீங்க எப்ப என்ன விடுவிப்பீங்க என்றான் சிம்மன். உன்னை பத்தி நீ என்கிட்ட உண்மையை சொன்னா நான் உன்னை விட்டுடுறேன் என்றாள். என்ன உண்மை என்றான் சிம்மன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிட்டியோட பயங்கரமான தாதா சேது கொல்லப்பட்டிருக்கான். அவரோட மருமகனுக்கு ஒரு விசித்திரமான முறையில மரணம் நடந்திருக்கு.
அவன் மார்புல ஒரு விசித்திரமான மலர் மலர்ந்தது. அதோட வேர் அவன் இதயத்துல ஒட்டிட்டு இருந்துச்சு. அவன் சித்திரவதை அனுபவிச்சு செத்து போயிருக்கான். இத பத்தி மத்தவங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்றாள். ஒரு கணம் திகைத்து நின்ற சிம்மன் பிறகு நிதானமாக சொன்னான், எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி நான் ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். இந்த வழக்கும் அவனது மருமகன் பற்றிய செய்திகளும் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது என்றான். உனக்கு உண்மையாவே தெரியாதா? ரோசி மீண்டும் சொன்னாள். அவள் ஒரு கணம் சிம்மனை பார்த்தாள். பின்னர் அவனை கூர்மையாக பார்த்தாள். சிம்மன் ஒரு கணம் திகைத்தான். ஆனால் பின்னர் அவன் கோவத்தை உணர்ந்தான். மன்னிக்கணும், எனக்கு நிஜமாவே தெரியாது. சிம்மன் பதிலளித்தான். அவள் கண்களை நேராக பார்த்தான். ரோசிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. வெகு சிலருக்கே அவளது கண்களை நேருக்கு நேராக பார்க்கும் தைரியம் இருக்கும். நீங்க சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதை என்கிட்ட இருந்து மறைக்க தேவையில்ல, உண்மையை சொல்லு, ரோசி தாழ்ந்த குரலில் சொன்னாள். 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த அவனது மூதாதையர்களின் அதிசய மருத்துவரின் நினைவுகளையும் திறமைகளையும் சிம்மன் பெற்றிருந்தான். இதோ பாருங்க மேடம், நான் ஒரு டாக்டர். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இதுக்கு மேலேயே என்னை போக விடலைன்னா நான் என் லாயரை கூப்பிட வேண்டியதா இருக்கும் என்றான். ரோசி இன்னும் பொறுமையாக இருக்கவில்லை. உண்மையில் சிம்மன் நினைத்ததை போல் அவள் சாதாரணமானவள் அல்ல. அவள் காட்டு மிராண்டி. ஆனால் 5 நிமிடங்களுக்கு மேல் அவளிடம் விசாரணை நடத்தப்படுவதை அவங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிம்மன் முற்றிலும் பயமற்றவராக இருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சத்தத்துடன் கோப்பையை மேசையில் வைத்தாள். முகத்தில் கோபம் பொங்க, அப்ப சொல்லுங்க, ஏன் கொலகாரனை இன்னைக்கு எரிச்சிங்க? நீங்க ஒரு டாக்டர் தானே? How could you do this? என்று முணுமுணுத்தாள். சிம்மன் தோள்களை குலுக்கி, அவன் எப்படி எரிஞ்சான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் செஞ்ச கெட்ட செயல்களுக்காக கடவுளால தண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றான். உன் கையில ஒரு காயம் இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு? ரொம்ப குறுகிய காலத்துல அது எப்படி குணமாச்சு என்றாள். நான் ஒரு டாக்டர்னு ஆல்ரெடி சொன்னனே. என் குடும்பத்துல சில ரகசிய மருத்துவ திறமைகள் இருக்கு. நீங்க நம்பலனா நான் என்ன செய்ய முடியும்? வேணும்னா நீங்க உங்களை வெட்டிக்கிட்டு இறந்து போயிடுங்க, என்னால உங்களை உயிரோடு கொண்டு வர முடியும் என்றாள். கோவத்தில் அவள் மேஜையில் உள்ளங்கையை அரைந்தாள். அவருக்கு முன்னால் இருந்த மேசை திட மரத்தால் செய்யப்பட்டு மிகவும் தடிமனாக இருந்தது. இருப்பினும் ரோசி அதை கடுமையாக அடித்தபோது அது நடுங்கியது மற்றும் விரிசல் சத்தம் எழுப்பியது. சிம்மன் முகத்தில் சோகம். ரோசி நிச்சயமாக தற்காப்பு கலைகளில் நிபுணத்துவம் பெற்றவள் என்பதை மேஜையில் இருந்த அவளது தாக்கத்திலிருந்து அவனால் அறிய முடிந்தது. மேலும் சிம்மன் தனது முழு பலத்தையும் இன்னும் பயன்படுத்தவில்லை என்று நம்பினார். அவள் தனது தொப்பியை கலற்றி விசாரணை அறையில் இருந்த சிசிடிவிக்கு சென்று மின் கம்பியை அகற்றினாள். சிம்மனை நோக்கி நகர்ந்த அவள் விரோதமான முறையில் விரல்களை அசைத்தாள். என்ன, நீ என்ன பண்ற? சிம்மன் ஆச்சரியத்துடன் கூறினான். பூவை போல மென்மையாக தோன்றிய ரோசி உண்மையில் ஒரு கொடூரமான மிருகம். மிருகத்தின் வலிமையை விட 10 மடங்கு வலிமையானவள். நீ அமைதியா இருக்க இருக்க உன்னை அப்படியே நசுக்கி சாகடிக்கலாம் போல இருக்கு. ரோசி அவனை கோபமாக எச்சரித்தாள். சிம்மன் அனிச்சையாக தன் கால்களை கடந்தான். ரோசியின் பார்வை மிகவும் உணர்ச்சியற்றதாக இருந்தது. அவன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடுவதை உணர்ந்தாள். மக்களை கொல்ல காவல்துறைக்கு அனுமதி இல்லை. நீங்க கவனமா இல்லைனா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நெருங்கி வரவேனா? சிம்மன் அவளை எச்சரித்தான். அவன் கைகள் இன்னும் பின்னால் கட்டப்பட்டிருந்தன. ரோசி தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு அவன் பதற்றம் அடைந்தான். இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கத்து தரேன். எதிர்காலத்துல என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாதுன்னு அதுல இருந்து நீ கத்துப்ப. ரோசி சீறிக்கொண்டே முன்னேறினாள். அவள் தனது வலது பாதத்தை நீல நிறத்தில் இருந்து உயர்த்தி சிம்மன் பை தனது 10 சென்டிமீட்டர் உயரமான குதிகாலால் வெட்டினாள். அவளது இயக்கங்கள் தன்னிச்சையாக இருந்தன. எதிர்பார்த்தபடி அவள் உண்மையில் தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்றவள். திடீரென்று சிம்மன் எழுந்து நின்றான். எப்படியோ கைவிலங்கை திறந்து விட்டான். உதையை தவிர்க்க வேகமாக தன் உடலை பக்கவாட்டில் திருப்பினான். அதே சமயம் அவன் தன் 2 கைகளையும் பயன்படுத்தி அவளது கருப்பு ஹீல்ஸ் அணிந்திருந்த அவளது பாதத்தை பிடித்தான். மோசம் இல்ல, உன்னோட தோல் மிருதுவாதான் இருக்கு என்று சிம்மன் சொன்னதும் அவளது கண்கள் உற்சாகத்தில் மின்னியது. சிம்மன் இவ்வளவு வக்கரமா இருப்பார் என்று ரோசி எதிர்பார்க்கவில்லை. அவள் முகம் சிவந்து கால்களை காற்றில் உறைய வைத்தாள். அவள் தன் மற்ற காலால் சிம்மனின் தலையை தாக்க திரும்பினாள். சிம்மன் தனது தலையை குனிந்த போது
அவரது காதுக்கு அருகில் ஒரு காற்று வீசியது. திடீரென்று அவன் தனது காதின் கீழ்ப்பகுதியில் வலியை உணர்ந்தான். இந்த பொண்ணு நிஜமாவே ஏதோ ஸ்பெஷல் தான் என்று நினைத்தான் சிம்மன். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் தனது பாதுகாப்பை குறைக்க துணியவில்லை. அதனால் அவள் கால்களை அவன் கைகளில் பிடித்தான். இந்த போஸ் மிகவும் உல்லாசமாக இருந்தது. சிம்மன் தனது கையால் ரோசியின் கால்களில் ஒன்றை பிடித்தான். ரோசி சிம்மனின் மார்பில் அமர்ந்திருப்பது போல் தோன்றியது. வெட்கம் மற்றும் கோபத்தில் ரோசி தனது இரு உள்ளங்கைகளையும் பயன்படுத்தி சிம்மனை கடுமையாக அறைந்தாள். இந்த பொண்ணுக்கு இன்டர்னல் ஸ்டைல் தற்காப்பு கலை தெரியும் போலையே என்று சிம்மன் உணர்ந்தான். அவள் சிம்மன் மீது மற்றொரு தாக்குதலை நடத்துவதற்கு முன் சிம்மன் மனதில் ஒரு எண்ணம் மின்னியது. ரோசியின் தாக்குதலை தவிர்ப்பதற்காக அவன் விரைவாக முதுகை முன்னோக்கி வளைத்தான். சிம்மன் அவளது தாக்குதலை தடுத்தான். அதே நேரம் அவன் தலையை ரோசியின் மார்பில் புதைத்தான். அவள் மார்பில் இருந்து வெளிப்பட்ட நறுமணம் ஏறக்குறைய அவன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தது. ரோசி அலறினாள். சிம்மனின் மூச்சுக்காற்று சூடாக இருந்தது. அது ரோசியை பலவீனப்படுத்தியது. அவள் வாழ்க்கையில் ஒரு ஆண் அவளை பயன்படுத்தி கொண்டது இதுவே முதல் முறை. அவள் சிம்மனை ஆண்மையற்றவனாக மாற்றுவேன் என்று சத்தியம் செய்திருந்தாள். அவள் தனது இறுதி நகர்வை செய்யவிருந்த நேரத்தில் கமிஷனர் சூர்யா விசாரணை அறையின் கதவை திறந்தாள். அவர்களை பார்த்து அதிர்ச்சியடைந்து, ஏய் ரோசி, நீங்க என்ன செய்றீங்க? அவர் அதிர்ச்சி அடைந்தார். சிம்மன் அவளது மெலிந்த கால்களை விடுவித்து வெக்க புன்னகையுடன், அங்கிள், இவங்க எனக்கு சில தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுத்தாங்க என்றான். தொடரும்.